உங்க ஃபேவரட் டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2 ஷோவை இப்ப சாட்டர்டே அண்ட் சண்டே காலையில 9 மணிக்கு எல்லாருக்கும் முன்னாடி பார்க்க விரும்புறீங்களா? உடனே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் கூட ஒரு டீம் கிளம்பி வாங்க. ஓகே சார். வாங்க மாமா. இந்த ரைட்டு போங்க. மாமா வண்டி நம்ம வீட்டுக்கு போற மாதிரி இருக்கு. அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. சார் என்ன சார் இங்க வந்திருக்கீங்க? இது எங்க வீடு சார். உங்க வீடா? ஆமா சார், பையனை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க எங்க வீட்டுக்கே வந்திருக்கீங்க. சார் நாங்களா வரல சார். உங்க பையனோட போன் சிக்னல் இங்க தான் காட்டுது, அதான் எங்களை கூட்டு வந்திருக்கு. என்ன சார் இது? என் பையன் என் வீட்டுல இருந்தா எங்களுக்கு தெரியாம போயிடுமா? ஒருவேளை அவர் செல்லு மருந்து வீட்டுல வச்சுட்டு போயிருப்பாரோ? இல்லங்க சார், என் சின்னத்தா அவரோட போனை எடுத்துட்டு தான் போனாரு, எனக்கு நல்லாவே தெரியும். இத பாருங்க, எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு? வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவர் இருக்காரா இல்லையா, அவர் செல்லு மட்டும் இருக்கான்னு தெரிஞ்சிட போகுது. வாங்க போலாம். மணி மணி, என்ன மாமா? மாம்சும் அண்ணமும் போலீஸோட வந்துகிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா பாரு அக்கா, என்ன போலீஸா வராங்க பாரு. அப்பா, யோ நீங்க போய் எல்லா ரூம்லயும் தேடி பாருங்க, போங்க. போங்க. என்ன சொல்றாங்க? சின்னத்தானோட செல்போன் சிக்னல் நம்ம வீட்ல தான் காட்டுது, அதான் அவரை தேடி வந்திருக்காங்க. மோ பாத்தி அதுங்க மூஞ்சிங்களா? அவனை காணோன்னு எப்படி துடியா துடிச்சிட்டு இருக்குதுங்க பாரு. ஆமாண்டா, அத பாக்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சார் இதுல டவுட்டா தான் இருக்கு, என்னன்னு பாருங்க சார். யோ கான்ஸ்டபிள்ஸ், சார் இத திறந்து பாருங்க. சின்னதா, சின்னதா, அண்ணா சின்னதா, கார்த்தி சின்னதா, கார்த்தி அண்ணா என்ன பாருங்க. சின்னதா பாத்து தூக்குங்க. தூக்குங்க ப்ளீஸ், தூக்குங்க. சார் எல்லாரும் விலகி நில்லுங்க. சார் விலகி நில்லுங்க சார். சொன்னா கேளுங்க. பாத்து மாமா. ஐயோ பாத்து பாத்து மெதுவா மெதுவா. டேய், இந்த பெட்டிக்குள்ள பணத்தை வச்சு கார்த்திய ஏதோ சிக்கல்ல மாட்டி வைக்க போறான்னு நினைச்சா, ஆனா கடைசியில கார்த்தியவே இந்த பெட்டிக்குள்ள வச்சு நம்மள சிக்கல்ல மாட்டி விட்டுட்டாளேடா. நீ ஏன் ஏதாவது கத்தி பேசி நம்மள மாட்டி விட்டுறாத. அங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வா. சரி வா. சின்னதா தண்ணி குடிங்க. பாத்து மெதுவா கண்ணு மெதுவா. மெதுவா மெதுவா குடிங்க. பாத்துடா. மெதுவா. சின்னதா குடுங்க. சின்னதா உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே? ஆஸ்பத்திரி போய் டாக்டர் வேணா பாத்துடலாமா? இல்ல அதெல்லாம் வேண்டாம், போக போக சரியாயிடும். என்னாச்சு கண்ணு?
நீ எப்படி பெட்டிக்குள்ள வந்த? பெட்டி எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு? அப்பா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லப்பா. கண்ணு, நீ மார்க்கெட்டுக்கு கலெக்ஷனுக்கு சார், போகும்போது போதும். இதோட உங்க எல்லாரோட டிராமாவை நிறுத்திக்கங்க. என்ன சார் சொல்றீங்க? டிராமாவா? ஆமா சார். உங்களுக்கு எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தா எப்படி தெரியுது? வீட்டுக்குள்ளேயே ஒரு பொட்டியில ஆளை மறைச்சு வச்சுக்கிட்டு எல்லாருமா சேர்ந்து நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா? சார், நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை சார். நாங்க ஏன் சார் நாடகம் ஆடணும்? அதுக்கு எங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஆ, இந்த 15 லட்ச ரூபா பணத்துக்காக தான். சார், என்ன சார் நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? எங்க வீட்டை பாத்தீங்களா? எங்க குடும்பத்தை பாத்தீங்களா? இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களால எங்க குடும்பத்தோட மரியாதையையும் கௌரவத்தையும் தெரிஞ்சுக்க முடியலன்னா ஊருக்குள்ள போய் 4 பேர்கிட்ட விசாரிச்சு பாருங்க. அத்தனை பேரும் சண்முக வாத்தியாரோட குடும்பம்னா கையெடுத்து கும்பிடுவாங்க சார். அப்படிப்பட்ட பேரோடையும் பெருமையோடையும் இருக்கிற நாங்க 15 லட்சம் ரூபாய்க்கா நாங்க நாடகம் ஆடுவோம்? அப்படின்னா உங்க புருஷன் இருந்த பெட்டி இங்க எப்படி வந்துச்சு? சார், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு தெரியாம நாங்களே ரொம்ப குழம்பு போயிருக்கோம் சார். உண்மையிலேயே பெட்டி எப்படி இங்க வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது சார். உங்க யாருக்குமே தெரியாதா? எனக்கு தெரியாதுங்க. எங்களுக்கு தெரியாது சார். சாமி சத்தியமா எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். இங்க நடக்கிறது எல்லாமே ஒரே மர்மமாவும் ரகசியமாவும் இருக்கு சார். ஆமா சார், சொன்னா நம்புங்க சார். உங்க வீட்டுக்குள்ள நீங்க பெத்த புள்ள இப்படி ஒரு சூழ்நிலையில பெட்டிக்குள்ள அவர் கலெக்ட் பண்ண 15 லட்ச ரூபா பணத்தோட மயக்கத்துல கிடந்திருக்காரு. இது உங்க யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றீங்க. இதை நான் எப்படி நம்ப முடியும்? சார், நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை சார். நாங்க எதுக்கு சார் நாடகம் ஆடணும்? எங்களுக்கு அதுக்கு என்ன சார் அவசியம் இருக்கு? நாங்களே எதுக்கு சார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? சார், நீங்க எங்களே சந்தேகப்படுறீங்களா சார்? சார், நீங்க இவ்வளவு தூரம் கேட்டதுனால நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் சார். அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். நாங்களே எதுக்கு சார் வந்து உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? உங்க யாரு மேலேயும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நீங்களே பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. பணத்தை திருடிட்டு செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைப்பா? ஒரு பெட்டிக்குள்ள பணத்தோட சேர்த்து இவரையும் ஒளிச்சு வச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சு பத்திரப்படுத்திட்டு ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எங்களை தெரு தெருவா தேடி அலைய வச்சிருக்கீங்க.